வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து பழைய பூனம் சாரீ எம்ப்ராய்டிங் உள்ளது. இந்த பார்டர் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில். எனக்கு இந்த சாரீ வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கனால என்னால் கட்ட முடியல. அதனால் வந்துட்டு ரொம்ப நாள் கட்டியிருப்பேன் தான். ஒரு ஃபங்க்ஷனு இதுக்கு வந்து சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கெலாம் கட்டியிருந்தேன் தான். ஆனால் வந்து அது கொஞ்சம் ஃபேடான மாதிரி கொஞ்சம் ரொம்ப கனமாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் சரி இதை வச்சு அழகாக ஒரு சுடிதார் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்ததுங்க சுடிதார். இப்போ வந்து லைனிங்கில் தண்ணியில் அலசி போட்டு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம எப்போயுமே வந்து பூனம் சாரிக்கு வந்து டபுள் லைனிங் கொடுப்போம். அதுக்கு சும்மா உள்பக்கம் போகிறதுக்கு நான் எடுத்திருக்கேன். 10.5 இன்ச்சு சுற்றளவு வந்து 10.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் வந்து 15.5 இன்ச்சு. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. பின்னாடி லோ நெக் வரும். ஷோல்ட்ரு வந்து 3 இன்ச்சு. ஆம்கோல் வந்து 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா வரைஞ்சிக்கோங்க. ஷோல்ட்ரு வந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். கீழே இருந்து 1 இன்ச்சு, சைடில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதை கொண்டு வந்து கீழே சேர்த்துடலாம். இது வந்து பிரின்சஸ் கட் சுடிதார் வரும். நான் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது எனக்கு அந்த ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணதில் இந்த முந்தியில் வர பூ டிசைன் வந்து நமக்கு சைடில் வர மாதிரி இருந்துச்சு. அது கரெக்ட் பண்ணுறதுக்காக நான் அப்புறம் யோசித்து பிரின்சஸ் கட் வச்சேன். ரொம்ப சூப்பராக வந்தது. சென்டரில் மட்டும்தான் பூ டிசைன் வரும். இதை வந்து கட் பண்ணிடலாம். அது தைக்கும்போது தான் அந்த ஐடியா வந்தது. அதனால் அந்த லைனிங்கை தள்ளி வச்சுட்டேன் நான். அதாவது வந்து நம்ம டபுள் லைனிங் கொடுப்போம் இல்லையா, இன்னொரு லைனிங்கை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு தைச்சிட்டேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடி கழுத்து கட் பண்ணிடுங்க. இது பஃப் கை வரும், மறக்காமல் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா 1/4 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் சாரீ. இது முந்தியில் வந்து கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி இதுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பூ டிசைன் வரதை முன்பக்கம் வச்சுட்டு பிளெயினாக வரதை பேக் சைடு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம மடித்து தைச்சிடலாம். பூ டிசைன் மட்டும் தெரிகிற மாதிரி. ஹைட்டு வந்து நான் ரொம்ப கீழே வரைக்கும் தொங்கலை. என் பொண்ணு என்ன சொல்கிற, நீ வந்து பேசாமல் பத்தா மாதிரி கொடுத்துரு, எனக்கு வந்து ரொம்ப ஃபுல்லு நீ இறக்கி வச்சிடுற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது போடுறதுக்கு, வண்டியில் போட செய்ய அப்படின்னு சொல்லி திட்டவும் நான் இப்போ கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுருக்கேன். இது உங்கள் விருப்பம், அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா வந்து நம்ம பட்டு சுடிதார் அந்த மாதிரி பட்டு சாரியில் தைக்கிற சுடிதாருக்கே கொஞ்சம் நல்லா மேலே ஏற்றி தான் போடுதுங்க பசங்க. அதனால் நல்லா தான் இருக்குது. இதுக்கும் நான் கொஞ்சம் மேலே ஏற்றி தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து பிளெயினாக உள்ளது வந்து பின்பக்கம் வச்சுக்கலாம். ஃபுல்லாக டிசைன் வர்றது வந்து முன்னாடி வச்சுக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இது வந்து சாலுக்கு நான் எடுத்திருக்கேன். சாலுக்கு வந்து நம்ம 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன் நான். அதை 2ஆக கட் பண்ணி சென்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பார்டர் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன் நான். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பேக் சைடு நெக்குக்கு வந்து 5.5 இன்ச் வச்சுருக்கேன். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி நெக்கு கட் பண்ணலாம். முன்னாடி வந்து 5.25 வச்சுருக்கேன். இது ரவுண்ட் நெக் இல்லை, ரவுண்டாக கொண்டு வந்து கீழே லைட்டாக வளைச்சி விட்ருக்கேன், அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஒரு சாரியும் நமக்கு வந்து ஒரு மாடலில் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அமைஞ்சிக்கிறது தான். அது தைக்கும்போது தான் நமக்கு ஒரு ஐடியா தோணும். அது கட் பண்ணுறது போது கூட தோணாது. அது நம்ம மிஷினில் வைக்கும்போது தான் சரி இது இப்படி தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். இப்போ வந்து 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இதை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு
இதை வந்து கரெக்டாக சென்டரில் பூ டிசைன் வர மாதிரி அடித்து திருப்பிடலாம். இது ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமான பூனம் சரி, கிரேப் சில்க் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதோடு சேர்ந்தது. கொஞ்சம் தைக்கிறதுக்கு வந்து சிரமம் தான், ஆனால் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி விட்டுடலாம். அது வந்து பூ டிசைன் வந்து சைடில் போகிற மாதிரி, அந்த தையலில் போகிற மாதிரி. ஏன்னா எம்ப்ராய்டிங் வந்து நமக்கு ரொம்ப திக்காக இருக்கும். அந்த தையலில் போச்சு அப்படின்னா நமக்கு தைக்கிறதுக்கு சிரமம் தான். அந்த இடம் வந்து கொஞ்சம் அழுந்துற மாதிரியே இருக்கும். அது தைக்கும் போது தான் எனக்கு அந்த ஐடியா கிடச்சிது. அதனால் வந்துட்டு நான் பிரிச்சுட்டு, அதாவது அடித்து திருப்பிட்டேன், அப்படி தான் வரும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் யோசித்து சரி இதை செட் ஆகாது பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு மறுபடியும் நம்ம சென்டரில் மட்டும் அந்த பூ டிசைன் வர மாதிரி வச்சுட்டு சைடில் வந்து ப்ளெயினாக வர மாதிரி வச்சுருந்தேன். நீங்கள் பார்த்தா தெரியும், இது தான் அது நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணது. சைடில் போகுது பாருங்கள் அந்த பூ டிசைன். இப்போ இந்த பக்கமும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதையும் கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ரெட் கலரில் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். பைப்பிங் வந்து உங்கள் விருப்பம்னா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே ப்ளைனாகவே போடலாம். நமக்கு அந்த பூ டிசைனில் வந்து ரெட் கலர் இருக்கனால நான் ரெட் கலரில் பைப்பிங் கொடுத்தேன். உருட்டி தைச்சிடலாம். இப்போ நம்ம அதுலேருந்து எடுத்த அந்த பார்டரை வச்சு ஃபுல்லாகவே சாலுக்கு அந்த பார்டர் வர மாதிரி பண்ணியிருந்தேன். இப்போ ஃபுல்லாக பைப்பிங் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த வளைவுக்கு மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அங்கே அமுக்கு தையல் 2வது தையல் போட்டுடலாம். அது கரெக்டாக நமக்கு அந்த சென்டரில் மட்டும் பூ வர்றது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ இதுக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். அடிப்பக்கம் கொடுத்து பண்ணுறேன். பைப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வச்சு தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பொறுமையாக உருட்டி நல்லா உருண்டையாக வரணும் பைப்பிங், அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம 2 சைடும் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது பேக் சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த க்ரீன் கலரில் நமக்கு வர மாதிரி வச்சுருக்கேன் நான். அதில் வந்து நமக்கு முந்தியில் வந்து ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க க்ரீன் கலரு. அது எல்லாமே அந்த தையல்கிட்ட வர்றதை எடுத்துட்டு நான் தைச்சிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம திருப்பி கழுத்தில் அமுக்கு தையல் போட்டுடலாம். ஏன்னா இந்த மாதிரி பழைய சாரியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பிள்ளைங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக அழகழகாக இந்த மாதிரி தைச்சி கொடுத்தோம்னா நல்லா விரும்பி போடுவாங்க. என்கிட்ட இன்னுமே வந்துட்டு 5-6 சாரி இருக்குது. அதை கொஞ்சம் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் பண்ணுறதுக்கு. பாப்பா வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சரி வேலை கிடச்சா ஆஃபீஸ் போகிறதுக்கு நான் வேணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பண்ணினேன். ஆனால் இன்னும் ஜாயின் பண்ணலை, தேடிட்டு தான் இருக்கிறாங்க. ஐடி கோர்ஸ் முடிச்சிருக்காங்க. இதை வந்து நமக்கு சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க பாருங்கள் சைடில் தையலுக்கு. அந்த மாதிரி பண்ணினால நமக்கு ஈஸியாக இருந்துச்சு டபுள் லைனிங் போட்டது. இல்லைன்னா வந்து பிரின்சஸ் கட்டுக்கு நமக்கு 10வது ஆகலும். ஏன்னா நம்ம தையலுக்கு வேறு போகும் இல்லையா 4 இன்ச்சு, அதனால சொல்கிறேன். இந்த மாதிரி தள்ளி வச்சுட்டு நம்ம பண்ணலாம் டபுள் லைனிங்கில். அப்போ வச்சு நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம்.
அடியில் இருக்கிறத நல்லா இழுத்து கொடுத்து மேலே இருக்கிறத கொஞ்சம் லூஸ் ஃபிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு சரியான அளவு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு இதுதான் கொஞ்சம் பெருசாக வர மாதிரியே இருக்கும். அதாவது மேலே பைப்பிங் வச்சுருக்க பீஸு எனக்கு லைட்டாக வந்துச்சு. ஆனால் வந்து அது லைட்டாக கட் பண்ணி விட்டேன். சும்மா ஒரு நூலளவு வந்துச்சு, அதை கட் பண்ணி விட்டுட்டேன். ஆம்கோல்கிட்ட வந்து நமக்கு சரியாக வந்துடுச்சு. இப்போ வந்து ஷோல்டர் வந்து நம்ம பைப்பிங் ஒட்டி வர மாதிரி கரெக்டாக பேக் சைடு கழுத்து எல்லாம் சேர்த்து வச்சு நல்லா நீட்டாக ஷோல்டர் தைச்சிட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம். இது வந்து நமக்கு சரியாக இருந்துச்சு. துணி வந்து வேஸ்ட் இல்லாமல் கரெக்டாக வந்துச்சு எல்லாமே. இது வந்து சாலுக்கு சென்டரில் வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி தைச்சிக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸ் எடுத்து மடித்து போடுறப்ப நமக்கு வந்து அந்த டிசைன் வந்து அவ்வளோவா தெரியாது. அந்த க்ரீன் கலர் மேலே வர மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 4 பக்கமும் நமக்கு லேஸ் வர மாதிரி பண்ணியிருந்தேன். அந்த கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது இது வந்து ஃபுல்லாக 2 ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து மடித்து தைச்சிடலாம். கரெக்டாக அந்த பூ ஒட்டி அப்படியே மடித்து தைச்சிடலாம். ஏன்னா ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் அந்த பூ ஒட்டி நான் மடித்து தைக்கிறேன். ஃபுல்லாக அந்த 2 பக்கமும் இந்த மாதிரி மடித்து தைச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த பிளாக்கில் வந்து இந்த எம்ப்ராய்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ கை வந்து கட் பண்ணிக்கலாம். நான் 9 இன்ச்சு வைக்கிறேன். இது வந்து பஃப் கை தான், ரொம்ப குட்டியாக வராது. இப்போ இந்த மாதிரி வந்து நாம் அகலம் வரதுக்காக கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி வரும். உங்களுக்கு எந்தளவுக்கு ஃப்ளிட்ஸு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் அகலப்படுத்திக்கோங்க. நான் ஒரு 10 இன்ச்சு வைக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீழே வந்து ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கை ரொம்ப தூக்காமல் இருக்கும். இப்போ இது வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு எதுலேருந்து உங்களுக்கு ஃப்ளிட்ஸ் வேணுன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ முன்னாடி கை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாலுக்கு நம்ம வந்து ஓரங்கள்லாம் மடித்து தைச்சிடலாம். நாலு பக்கமும் இந்த மாதிரி நல்லா மடித்து தைச்சிக்கோங்க. கைக்கு வந்து ஃப்ளிட்ஸ் வச்சிடலாம். நீங்கள் மார்க் பண்ணது வரைக்கும் ஃப்ளிட்ஸ் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக கொடுக்கல, லைட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் நான் ரொம்ப ஒல்லியான பொண்ணுங்கன்னா நல்லா நிறைய கொடுக்கலாம். இது கொஞ்சம் நான் நார்மலாக இருப்பேன், ரொம்ப ஒல்லியாக இருக்க மாட்டேன், ரொம்ப குண்டாக இருக்க மாட்டேன். அதனால் ரொம்ப சரி புஷ்ஷுன்னு இருந்தால் நம்ம கொஞ்சம் குண்டாக தெரிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடியில் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அதை அப்படியே மேலே திருப்பி ஒரு 1/4 இன்ச்சுக்கு பட்டையாக அப்படியே நம்ம பார்டர் கொடுத்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ திருப்பி ஒரு 1/4 இன்ச்சுக்கு பட்டையாக அப்படியே தைச்சிடலாம். தைச்சிட்டு கீழே வந்து ஒரு அமுக தையல் போட்டுடலாம். இப்போ வந்து கை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து தைச்சிட்டு வரும்போது கொஞ்சம் அந்த ஷோல்டருக்கு ஒரு 1.5 இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிப்பாட்டிட்டு ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். அது கைக்கு வந்து மேலே வந்து நீங்கள் ஓட போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நகலாது. ஏன்னா பூனம் கிளாத்துன்றதுனால நகலத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
மேலே வந்து நீங்கள் அச்சு ஓடு தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நகலாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக தள்ளி பண்ணிக்கலாம். சில பேர் வந்து கைக்கு வந்து வச்சுட்டு பண்ணுவாங்க, தைப்பாங்க. அது வந்து ரிஸ்க்கு தான், நம்ம வச்சு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். இது வந்து நம்ம அப்படியே வந்து கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வர்றது வந்து நீ எடுத்து விட்டுட்டு பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து பட்டு சாரியில் வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணி நம்ம ஸ்கர்ட்டு, ப்ளவுஸு, அதுக்கேற்ற மாதிரி ஷாலு, பெல்ட்டு எல்லாம் பண்ணலாம் அப்படின்றது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இப்போ அதுதான் ட்ரெண்டு. நிறைய அது மாதிரி தான் தைச்சி போடுறாங்க பசங்க. ரெடிமேட்லேயும் நமக்கு அப்படி தான் ப்ளவுஸ் தனியாக, ஸ்கர்ட்டு தனியாக அந்த மாதிரி விற்கிறாங்க. சாரியில் தைச்சி ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக ஒன்று சொன்ன மாதிரி வந்ததுக்கப்புறமா 2வது தையல் போட்டுக்கலாம். நம்மளோட திண்டுக்கல் டெய்லர் சேனலில் வந்துட்டு ஹேக் பண்ணிட்டாங்க அந்த 10 நாளைக்கு முன்னாடி. 10 நாள் இல்லை 15 நாளே இருக்கும். அதனால தான் வந்து சுடிதார் எதுலேயுமே நான் வீடியோவே போடலை. இதெல்லாம் முன்னாடி போன மாதம் எடுத்த வீடியோஸ். இதெல்லாம் நான் கொஞ்சம் மனசு ரொம்ப அந்த சேனல் வந்து மறுபடியும் நமக்கு வருமா வராதுன்ற பயத்திலேயே நான் வீடியோவே போடாமல் இருந்தேன். இப்போ அடையாளப்படுத்திக்கலாம். நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்கர்ட்டில் மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸ் வைங்க, ரொம்ப பட்டையாக வேணாம். ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு வாங்க. ஏன்னா சைடில் வந்து நமக்கு தையல் வரும், அதனால் 1.5 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு வாங்க. சின்ன சின்னதாக வச்சாவே அழகாக இருக்கும். ரொம்ப பட்டையாக வேணாம். பட்டையாக வந்து நம்ம பட்டுப்பாவடைக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து குட்டியாக வச்சாவே போதும். இப்போ வச்சு முடிச்சுட்டு உள்ளே வந்து லைனிங்க்கும் அதே மாதிரி கொடுத்துடலாம். லைனிங்க்கு வந்து மேல் பக்கம் திருப்பி கொடுத்துட்டு நம்ம வந்து 2யும் திருப்பி நம்ம அமுக்கு தையல் போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஏன்னா வந்து பூனம் சரின்றதுனால பிரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இப்போ தையலே தெரியாத மாதிரி அமுக்கு தையல் போட்டோம்னா அது வந்து உங்களுக்கு பிரியாது. இப்போ அப்படியே திருப்பி அமுக்கு தையல் போட்டுடலாம். உள்பக்கம் திருப்பி பாருங்கள், அது சரியாக வருதா இல்லை வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்கா, இல்லை தையல் தள்ளி வருதா என்னன்றது உள்பக்கம் திருப்பி பாருங்கள். இப்போ நம்ம வந்து 2-3 தையல் வந்து அடுத்தடுத்து போட்டுடலாம். லைனிங் கிளாத்தை விலக்கி விட்டு போடுறேன் நான். அப்போ இது முடிச்சுட்டு நம்ம லைனிங் கிளாத்தை உள்பக்கம் தையல் வர மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்டர் கொடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக வந்தது. ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு 4 பக்கமே. சாரியில் கொடுத்தது கொஞ்சம் தான் வேஸ்ட் ஆச்சு. 3/4 வந்து சரியாக போச்சு நமக்கு. இப்போ இன்னொரு தையல் போட்டுக்கலாம். பீஸுடெல்லாம் நல்லா கரெக்டாக உள்ளே தள்ளி விட்டு சரியாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பழைய மாடல் தான், நமக்கு இந்த மாதிரி பார்டர் வரும். இதுவே கொஞ்சம் நமக்கு கனமாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்படியே வந்து நூலெல்லாம் நல்லா ஒட்டை கட் பண்ணிட்டு அப்படியே அமுக்கு தையல் போட்டுடலாம். ரொம்ப நீட்டாக இருந்தது.
நூல் நம்ம பிரித்த நூல் இருக்கு இல்லையா, நான் அப்படியே தான் எடுத்தேன். மாற்றி மாற்றிலாம் பிரிக்கல, அப்படியே பிரிச்சுட்டேன் சருன்னு. அந்த நூல் இருக்கிறத அப்படியே எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து தைச்சிட்டோன்னா அப்படியே புதுசாகவே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அழகான சால் வந்து ரெடி பண்ணிட்டோங்க. இது குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸ் எடுத்து நம்ம கட்டுறப்ப வந்து ரொம்ப சூப்பராகவும் அழகாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பழைய சாரீ இருந்தால் நீங்களும் தைச்சி போடுங்க உங்கள் பசங்களுக்கு. இது வீச்சு போட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். பேக் சைடு நாட்டு. இது போட்டு காமிச்சிடுறேன் பாருங்கள். அழகாக இருக்குது பாருங்கள். பாப்பாவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக செமையாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு பழைய சாரியில் வந்துட்டு நம்ம புதுசாக ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம். இது பேக் சைடு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள். இது 2 பக்கமே நமக்கு பூ டிசைன் வந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது சால் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சைடாகவும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸ் எடுத்தும் போட்டுக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.